ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆர் ஃபில்ம். எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாண கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தில் இருக்க மாட்டேன். ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டருக்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு. தமிழ் நல்லா பேசணும், அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்குது. எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்குது, அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன். அதனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஃபீல் ஸோ லக்கி. அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன், தேங்க்யூ ஸோ மச். தென் ரியோ, பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் தி செகண்ட் டைம். சச் அ நைஸ் கோஸ்டார். நான் எப்போவுமே அவர்கிட்டையும் சொல்லுவேன், இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன். இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு, அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கு ஒரு நைஸ் கோஸ்டார். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு தி இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளோ காட்ட மாட்டேன்னாலும் உள்ள அப்படி இருந்துச்சு. ஆமாம், புது லாங்குவேஜ். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எல்லோரும் செட்டில் எல்லோரும் என்ன ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன். அவர் ஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போவும் ஷூட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து கல்யாணா சொல்லி கொடுக்குற மாதிரியே எனக்கு சொல்லி கொடுப்பேன். நார்மலாக அப்படி தேவையில்லை, அவருக்கு அவள் வேலை பார்த்துட்டு போகலாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பார். ஈவன் டப்புக்கு கூட என்ன நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் தேங்க். நீங்கள் தான் டப்பிங் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அவருக்கு நான் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சேன். ஓகே. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம். தென் லைக் ஹிம் ஐ ஆம் ஒர்க்கிங் with 2 other people for the second time, Varun and Sidhu Anna. ஜோலியும் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன். ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ. எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்தது அவங்க தான். ஸோ ஐ எம் லைக் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலையும் உருகின்னு சொல்லி தான் உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி. ஸோ அப்படி எனக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்ததே அவங்க தான். ஸோ தேங்க்யூ அண்ணா. அப்புறம் எனக்கு ஆக்சுவலி தெரியல, யாராச்சும் மிஸ் பண்ணி மணி அண்ணா அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல. எனக்கு வந்து ஃப்ரெண்டாக எப்போவாச்சும் வந்து பேசிட்டே போவேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்காக வந்ததுலேருந்து அவரை விழுந்து கை தட்டிட்டு இருக்காரு ஒருத்தர். விக்கி அண்ணாக்கும் எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைமில் நாங்கள் அவ்வளோ பேசலை. நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன். எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது. இப்போ தான் ப்ரொமோஷன் டைமில் தான் நான் கொஞ்சம் பேசுகிறேன். அதுவும் அவர் என்ன ரொம்ப பேச வைக்கிறேன். அதனால நான் அவர் பக்கத்தில் அவ்வளோ போக மாட்டேன். தென் ஆக்சுவலி மாதேஷ் அண்ணா, அவளை நான் லாஸ்ட் வச்சுருக்கேன். மாதேஷ் அண்ணா அவரை எப்போவுமே எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன். ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன், ஹீரோயினை மட்டும்தான் அப்படி இப்படின்னு வைப்பேன்னு. ஆக்சுவலி ரியோ எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை, நான் மேக்கப்பே போட வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்னை அழகாக காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரசிச்சிருக்காரு மாதேஷ் ப்ரோ. அவர் தான் எனக்கு ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் டைமில் நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன், படத்தில் போடல. என் மூஞ்சியை பார்த்து நான் சொல்லிட்டேன். ஃபோட்டோ ஷூட்டில் நான் பார்த்தப்போ ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நினச்சேன், இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஏன் இவர் இப்படி சொல்கிறேன்னு நினச்சேன். ஜஸ்ட் நேச்சுரல் பியூட்டி. கரெக்டா? நீ எதுக்கு மேக்கப் போடுற? நீ நேச்சுரலாகவே அழகாக தான் இருக்கே. அவர் சொன்னது அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கம்மிங் ஹியர். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஓகே, சூப்பர். இந்த படத்தோட டைட்டில் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியும். பிகாஸ் நம்ம உட்காந்து பேசும்போதே பெண்கள் தான் பாவம் பண்ணுவேன். ஓகே. ஆக்சுவலி ஆண் மட்டும் பாவம் பண்ண மாட்டேன். ஆண் பாவம் ஓகே, பொண்ணுங்களும் பாவம் தான் கண்டிப்பாக. உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான நான் சொல்லணும் லாஸ்டா போட்டேன், மறந்துட்டேன். சொல்லுங்க. எனக்கு படத்துல இருந்து என் லைஃப்ல ஆக்சுவலி கிடைச்ச வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் மீனாட்சி. She's a costume designer. Actually, she's like a sister to me. So yeah, அவ்வளோதான். தேங்க்யூ. இல்லை, நான் கேட்ட கேள்வி, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆள். ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆணும் பாவம், பெண் பாவம் யாருன்னு. ஆமா, உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் பர்சனலா. இங்க இருக்கிற இவ்வளோ பேர், இங்க இருக்கிறவங்க யாரும் பாவம் கிடையாது. சரி, யாருமே இல்லை. இல்லை, இங்க இருக்கிறவங்க சொல்லணும்னா நான் சித்து அண்ணாவை சொல்லுவேன். வேற யாருன்னு எனக்கு தெரியல. பட் இது இல்லாம நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணி அண்ணாவை சொல்லுவேன். அவ ஆக்சுவலி பாவம் கிடையாது, ஆனா ரொம்ப பாவமா நடிப்பாரு. ஆமா. ஸோ அவன் தான் நான் பார்த்ததுல ரொம்ப பாவம். ஓகே.